வணக்கம் அன்பு நண்பர்களே. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் நாளைக்கு கரூர் செல்ல இருக்கார். கரூர் செல்றதோட மட்டும் இல்லாமல் அங்கு ஒரு அரசு விழாலையும் பங்கேற்கிறார். கிட்டத்தட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து ஒரு புதிய தனியார் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுறார். அது மட்டும் இல்லாமல் 32 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்குகிறார். அந்த 32 பேர் யாருன்னா, கரூர் துன்பியல் நிகழ்வில், அதாவது தாவேகா கட்சியினுடைய கூட்டத்தில் அன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக இருந்த விஜய் அவர்களை பார்க்க சென்றபோது உயிரிழந்த அந்த குடும்பத்தினரில் 32 பேருக்கு அரசு வேலை வழங்குறதும் பணியாணை வழங்குறதும் இந்த நிகழ்வில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த விவகாரம் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட சீமான் கட்சியிலிருந்தும் ஒரு நீதிமன்றத்தை நாடியிருந்தாங்க. திமுக போன்ற கட்சிகள் எதிர்மறை விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக கரூருக்கும் திருப்பூருக்கும் இடையில 90 கிலோமீட்டர். அந்த திருப்பூரில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி சுப்பராயன், அதாவது கூட்டணி கட்சி, தோழமை கட்சி, நம்ம அப்படி வேணால் வார்த்தையை பயன்படுத்தலாம், தாவேக்காவுக்கு ஆட்சி அமைவதற்கு ஆதரவு கொடுத்துக்கூடிய கட்சி, அந்த கட்சியினுடைய எம்பி சுப்பராயன் அவரே கண்டனம் தெரிவிச்சிருக்கார். இது ஒரு அதிகார துஷ்பிரயோகம், தவறான முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த 32 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்குறது ஏன் சர்ச்சையாகுது, அது உள்ளபடியே வழங்கலாமா கூடாதா, அதை பற்றி என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீ கோடா பேசியிருக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் அவ்வளோ ஒரு துன்பமான ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்கிறத யாராலையும் கற்பனை கூட செய்து பார்த்துருக்க முடியாது. கரூரில் வேலுச்சாமிபுரம் அப்படிங்கக்கூடிய பகுதி, அங்கே தான் அதற்கு முன்பு அதிமுகவுடைய கூட்டங்கள்லாம் கூட நடந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டு வந்திருந்தார். தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் அப்படின்னு எடப்பாடி மேற்கொண்ட பரப்புரை யாத்திரையும் அங்கே தான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட தாவேக்காவுக்கும் அதே இடம்தான் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது ரொம்ப குறுகலான இடம். விஜய் அவர்கள் பெரிய மாசான ஒரு நடிகர். அன்றைக்குமே கிட்டத்தட்ட கரூரில் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் முதல் நாள் விஜய் படம் பார்ப்பவர்களுடைய எண்ணிக்கையே 15,000 பேருக்கு மேலே இருக்கும். ஏன்னா 6-7 தேட்டர் இருக்குங்க. ஆனால் விஜயே வர்றாருன்னா பார்க்க வருபவர்களுடைய எண்ணிக்கை 10,000 தான் வருவாங்க அப்படின்னு முதல்ல கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் கொடுத்த ரிப்போர்ட்டும் தப்பு. 10,000 பேர் தான் வருவாங்கன்னு அப்படியே நம்பிக்கொண்ட உளவுத்துறை ரிப்போர்ட்டும் தப்பு. கிட்டத்தட்ட 27,000 பேர் அங்கே கூடுனாங்க. 27,000 பேர் நபர்கள் கூடிக்கிட்டே இருக்காங்க. விஜய் தாமதமாக வந்தார்னு குற்றம் சாட்டப்பட்டது. தாவேக்கா தரப்பில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 10 மணிலேருந்து 7 மணினா அதற்குள்ளாக வந்துட்டோம், அதில் எப்படி நீங்கள் தாமதம்னு மார்க் பண்ண முடியும், நீங்கள் கொடுத்துருக்கிற நேரத்தில் இந்த டைம் தான் வரணும்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை லிமிட் பண்ணலை அப்படின்னு வாதம் வைக்கிறாங்க. எது எப்படியாக இருந்தாலும் 41 பேர் துள்ள துடிக்க கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்துட்டாங்க. இந்த 41 பேர் நம்மிடம் இன்று இல்லை. ஜனநாயக அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னா தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்திற்கு பார்க்க சென்று 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டில் அதுதான். அப்போ கிட்டத்தட்ட அந்த நேரத்திலேயே அவர்களுக்கு தமிழக அரசினுடைய சார்பில், அன்றைக்கு இருந்த திமுக அரசு சார்பில் ஒரு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சார்பில் உயிரிழந்த ஒவ்வொரு உயிர்களுக்கும் 20 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. சற்றேறக்குரிய ஒரு 35 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. இப்போ தாவேக்கா அரசு பொறுப்புக்கு வந்துருச்சு, தாவேக்கா அரசு ஆட்சிக்கு வந்துருச்சு. இதில் 2 சர்ச்சைகளில் சிக்கியிருக்கிறார் விஜய் அவர்கள். ஒன்று, தாவேக்கா அரசு ஆட்சிக்கு வந்த உடனே கரூர் துன்பியல் நிகழ்வில் உயிரிழந்த 41 பேருடைய குடும்பத்திற்கு, அதில் 32 தகுதி வாய்ந்த நபர்களுக்கு அரசு வேலை, கருணை அடிப்படையில் அரசு வேலை. இந்த கருணை அடிப்படையில் எப்படியெல்லாம் கொடுக்க முடியும்? ஒரு பேரிடரில் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளாக இருக்கலாம், அவர்கள் வளர்ந்து வருகிற பொழுது ஒரு கருணை அடிப்படை பிறக்கலாம். அரசு பணியாளர்களுடைய பிள்ளைகள் அவர்கள் அரசு பணியில் இருக்கிற பொழுதே தந்தை மரணித்திருக்கலாம். ஒரு எஸ்ஐயாக இருக்கலாம், இன்ஸ்பெக்டராக இருக்கலாம், ஒரு குற்றச்சம்பவத்தின் போது தடுப்பு நடவடிக்கை செல்கிற பொழுது கொலை செய்யப்பட்டிருக்கலாம். அதற்கெல்லாம் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுவது வழக்கம். ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்திற்கு சென்று அந்த அரசியல் கட்சியை, ஒரு நடிகரை அல்லது அன்றைக்கு இருந்த அந்த கட்சியினுடைய தலைவர் என்கிற புள்ளியில் மட்டுமே சுருக்கக்கூடிய செப்டம்பர் 27, 2025 இருந்த ஒருவரை பார்க்க சென்றதற்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நீங்கள் அரசு வேலை கொடுத்தா அதன் பேர் அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. அப்போ காலம் காலமாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுவதற்காக டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நம்மிடம் இருக்கிறது தமிழ்நாட்டில். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சாதாரண ஒரு விஏஓ ஆகணும்னா 10ஆம் வகுப்பு தகுதி பெற்று டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும். அப்படி ஒரு ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு படிநிலைக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. பட் அந்த மாதிரி எந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணாமல் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை என்பது அதிகார துஷ்பிரயோகம் என்பதால் சிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுடைய நிலைப்பாடாகவே இருக்குது. விசிகா இந்த விஷயத்தில் மௌனம் சாதித்தாலும் கூட சீமான் தொடங்கி பலரும் இதில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, திமுகவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையில் தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அண்மையில் ஒரு விவகாரத்தை பேசியிருந்தார். அந்த விவகாரத்தில் அவர் பேசுகிற பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வை குறிப்பிட்டிருந்தார். கரூரில் எங்களுக்கு முடிக்கப்படாத கணக்கு இருக்குது, அதை எடுத்துக்கொண்டு இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆனால் அந்த விஷயமும் கூட திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆனது. ஸோ அப்படி தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்கள், சர்ச்சைகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த 32 பேருக்கு அரசு பணி கொடுக்க வேண்டும் என்பது தாவேக்காவுடைய நிலைப்பாடு.
அவர்கள் கட்சியினுடைய கூட்டத்திற்கு வந்திருக்காங்க, உயிரிழந்திருக்காங்க. அவருடைய குடும்பத்தை பின்தொடர்வது என்பது ஒரு நல்ல விஷயம்தான் அந்த கட்சியாக பார்த்தால். ஆனால் அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு 35 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டு விட்டது. அன்றைக்கு இருந்த திமுக அரசு 10 லட்சம், தாவேகா என்கிற கட்சியின் சார்பில் 20 லட்சம். அதுபோக சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாம் சேர்த்து காங்கிரஸ் கூட உதவியது 5 லட்சம் வரைக்கும் கிடைத்தது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 35 லட்சம் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அரசு பணி என்பது அரசியல் கட்சியினுடைய கூட்டங்களுக்கு போய் இறந்தாலும் அரசு பணி கிடைக்குங்கிற நம்பிக்கையை, ஒரு எதிர்மறை எண்ணத்தை உருவாக்கிறோம். அப்படி இவர்கள் வழங்குவதாக இருந்தால், விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பைக்கில் வந்தாங்க, ரீல்ஸ் எடுத்து ட்ரெயினில் போகும்போது இறந்த அந்த 6 இளைஞர்கள், இதுவரை 50-55 பேருக்கு மேலே விஜய் அவர்களை பார்க்க வந்தபோது நிகழ்ந்த மரணங்கள் இந்த 41 சேர்த்து சொல்கிறேன். அந்த குடும்பம்லாம் எங்கே, அவர்களுக்கான நிவாரணங்கள் எங்கே அப்படின்னு கேள்வி எழுப்புபவர்களும் இருக்காங்க. சரி, இதை விட மிக முக்கியமாக இதுக்குள்ளே வேறு என்ன வகையான கோணங்கள் நம்ம பேச இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமாக விஜய் அவர்கள் தரப்பை பொறுத்தவரை இவர்கள் 41 பேருடைய குடும்பம் விஜய் அவர்களுடைய உறவுகள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் முதல்ல மே மாதம் 10ஆம் தேதி தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றார்ல, அன்றைய நாளில் ஒரு பெருங்கூட்டம் இருந்ததே. அன்றைக்கு கூட அவர் சொன்னார், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் போல உரை அமைக்கப்பட்டிருந்ததே. அந்த 41 குடும்பத்தை அன்றைக்கு நீங்கள் அழைத்திருக்கணுமே. நீங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் செப்டம்பரில் நடந்த சம்பவத்தில், மன்னிக்கணும், 2025 அக்டோபரில் மாமல்லபுரத்திற்கு அந்த பாதிக்கப்பட்டவர்களை நேரிலேயே அழைத்து அவர்களுக்கு நிவாரணம்லாம் கொடுத்துட்டீங்க, 20 லட்சம்லாம் கொடுத்துட்டீங்க. அதனால் உங்களை ஒரு அரசியல் கட்சியாக விமர்சிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு காட்டக்கூடிய இந்த பரிவை, இந்த ஆட்சி மலர்ந்த உடனே, இந்த ஆட்சி வந்த உடனே நேரடியாக நீங்கள் அன்றைய நாள் நிகழ்ச்சியில் முதல்வராக பொறுப்பேற்ற பொழுது இந்த கரூர் துன்பியல் நிகழ்வில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவருடைய குடும்பத்தினரே அந்த நிகழ்விற்கு அழைத்திருக்கணுமே, அப்படி கேட்குறவங்க இருக்காங்க. இன்னொன்று அதை விட மிக முக்கியமாக, இப்போது ஏன் போகிறீங்க? கரூரில் விஜயபாஸ்கர் அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றவர் எம்ஆர் விஜயபாஸ்கர், அவர் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்திருக்கிறார். கரூரில் இந்த சம்பவத்தினால் சிறையில் இருந்த தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் 2ஆம் இடம் வந்தார். அந்த தொகுதியில் திமுக 3ஆவது இடம் போனது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கரூரில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த சூழலில் ஏன் நீங்கள் இவர்களை இப்பொழுது போய் அரசு பணியாளரை கொடுக்குறீங்க? அது இடைத்தேர்தலுக்கான முன்னெடுப்பாக இருந்து விடாதா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. இதற்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் தாவேகாவுக்கு இருக்குது. நீங்கள் அண்மையில் திருச்சி கிழக்குக்கு நன்றி சொல்ல போனீங்க, அப்போ ஒரு இடைத்தேர்தல் இல்லை, எம்ஆர் விஜயபாஸ்கர் இணையலை. திருச்சிக்கும் கரூருக்கு எவ்வளோ தூரம் தான் இருக்கிறது, அன்றைக்கி நீங்கள் சென்றிருக்கலாம். அப்போ அதெல்லாம் செல்லாததனால் விமர்சனத்திற்குள்ளாகிறது. மற்றபடி ஒரு அரசு பணியை வழங்குவது என்பது, கிட்டத்தட்ட 32 பேருக்கு வழங்குவது என்பது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டிஎன்பிஎஸ்சி மூலமாக போட்டித் தேர்வுகள் நடத்தணும், அரசு பணியில் ஏற்கனவே இருந்தவருடைய வாரிசுகள் அவர்களுக்கான ஒரு கருணை அடிப்படையிலான பணி என்பதை ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்திற்கு சென்று நீங்கள் கருணை அடிப்படையில் கொடுக்கலாம். மாற்றுத்திறனாளி ஒரு பாவங்க, நடக்கவே முடியாதவர், சிஎம் ஆஃபீஸுக்கு வாசலில் டெய்லி நிற்கிறாரு, வந்து ஒரு மனுவை கொடுக்குறாரு, சிஎம் குனிஞ்சு போய் இறங்கி போய் வாங்கிட்டார். அவரோட 2 கால் நடக்க முடியல, அவருடைய கால்கள்லாம் தரையோடு ஒட்டி உரசி வருது. அவரை நீங்கள் நேரடியாக கூப்பிட்டு மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் ஒரு சாதாரண ஓஏ போஸ்ட் போட்டிங்கன்னா அது கருணை அடிப்படை. அப்போ நீங்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்திற்கு வந்து உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு ஏற்கனவே 35 லட்சம் ரூபாய் கிடைக்கப்பட்டு விட்ட நிலையில் அவர்களுக்கு மீண்டும் அரசு பணி வழங்குவது என்பது இடைத்தேர்தலுக்கான முன்னெடுப்பு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிற விமர்சனத்தை புறந்தள்ள வேண்டுமா? அல்லது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் விஜய் தொடர்ச்சியாக பேசினார். களத்தில் இருக்கிற பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பே பேசினார். ஒவ்வொரு வீட்டிலும் அண்ணனா, தம்பியா, உறவா, சகோதரனா, சகோதரியா, அப்பாவா, அண்ணனா பேசினார்ல. அப்போ அதனுடைய எதிர்விளைவாக அவர்களை குடும்பத்தில் ஒருவராக பார்த்து இந்த நேசக்கரம் நீட்டுகிறார்னு பார்க்குறீங்களா, அல்லது இதற்குள்ள அரசியல் தன்மை இருக்கிறது என்று பார்க்குறீங்களா? நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பத்திரிகையாளராக பல்வேறு வகையான கோணங்களையும் உங்கள் முன்பு எடுத்து வைத்த தகவலோடு மீண்டும் அடுத்த அரசியல் அப்படியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.